ஒரு ஊரில் இருந்த 2 இளைஞர்கள் வேறொரு ஊருக்கு புறப்பட்டு சென்றார்கள். வழியிலே அவர்கள் ஒரு காட்டை கடந்து போக வேண்டியிருந்தது. அந்த காட்டிலே ஒரு ஞானி தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை சந்தித்து அவருடைய ஆசிரை பெற்றுச் செல்லலாம் என்று அவரிடத்தில் சென்றார்கள். அவர் அவர்கள் இருவருடைய பயணத்தின் நோக்கம் என்ன என்று விசாரித்தார். முதல் இளைஞன் சொன்னான், எங்கள் ஊர் மிக மோசமான ஊராக இருக்கிறது. எல்லோரும் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஊரிலே வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. ஆகவே வேறொரு ஊரிலே வாழலாம் என்று சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு அவர், நீ செல்லுகின்ற ஊரிலும் நல்லவர்களை உன்னால் பார்க்க முடியாது. எனவே நீ அந்த ஊருக்கு செல்வதற்கு பதிலாக உன்னுடைய ஊரிலேயே தங்கியிருப்பதுதான் நல்லது என்று கூறினார். இரண்டாவது இளைஞனை கேட்டபோது அவன் சொன்னான், எங்கள் ஊர் நல்ல ஊர். எங்கள் ஊரில் உள்ள மனிதர்களும் நல்லவர்கள்தான். இருப்பினும் நான் வேறொரு ஊருக்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் புதிய அனுபவங்களை பெறவும் நான் செல்கிறேன் என்று சொன்னான். அது உண்மையிலேயே சிறப்பான ஒன்றுதான். எனவே உன்னுடைய பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துகள் என்று அவனை வாழ்த்தினார். கடவுள் சட்டங்களை கொடுத்தது மக்களுடைய வாழ்வை நெறிப்படுத்துவதற்காகவே. அவர்கள் அறிவாற்றலும் ஞானமும் உள்ள மக்களினமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே. கடவுளின் சட்டதிட்டங்களை கடைபிடிக்கின்ற மக்கள் ஞானம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஞானம் என்பது எது சரி எது தவறு என்று தெளிவாக உய்த்துணர்கின்ற பண்பாகும். எல்லாவற்றிலும் எல்லா மனிதரிலும் மறைந்திருக்கும் உண்மையை காணுகின்ற பண்பு. எதிர்மறையான சூழல்கள் இருந்தாலும் அதிலும் இருக்கின்ற நேர்மறையான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளுதலாகும். இப்படி கடவுளின் கட்டளைகளும் நெறிமுறைகளும் நம்மை ஞானமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். முதல் இளைஞன் இப்படிப்பட்ட தெளிவு இல்லாததால் அவன் தன் ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு சென்றால் அங்கே எல்லாம் நலமாக இருக்கும் என்று நம்புகின்றான். எல்லா இடங்களிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இது போன்ற எதிர்மறையான சூழல்கள் இருக்கும் என்பதை அவன் உணர தவறிவிட்டான். இரண்டாவது இளைஞன் ஞானம் உள்ளவனாக இருந்ததனால் தன் ஊரிலும் நன்மைகள் இருக்கின்றன, நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். வேறு ஒரு ஊரில் இருக்கின்ற மனிதர்களிடமிருந்தும் அங்கிருக்கின்ற சூழலிலிருந்தும் நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பதுதான் ஞானம் உள்ளவனின் பேச்சு. இப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே இந்த தவக்காலம் நம்மை ஞானம் உள்ளவர்களாக மாற்றட்டும். தீமையை விட்டு ஒழியுங்கள், நன்மையை நாடுங்கள் என்ற எண்ணத்தோடு சட்டங்களை கடைபிடிப்பதை சுமையானதாக எடுத்துக்கொள்ளாமல் அது நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற பள்ளிக்கூடம் என உணர்ந்து தூய ஆவியாரின் துணையோடு ஞானம் உள்ளவர்களாக மாறுவோம்.